அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நாம் தமிழர் கட்சி பேரை சொல்ல மறுத்த மு.க. ஸ்டாலின். அதிமுக பாஜக கூட்டணி உண்டா? எச் ராஜா. ஆவேசத்தில் கொந்தளித்த சீமான். மாவட்ட செயலாளர்களை நியமித்த விஜய். இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டே இருக்குதுங்க. அது ப்ளூ கலர் கார். அந்த காருக்குள்ள யார் இருப்பான்னு ஒரே கன்ஃபியூஷன். ரோட்டு மேல காரு, காருக்குள்ள யாரு? வேணாமா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நானே பில்டப் கொடுக்குறேன்னா எஸ், அதாவது அவருடைய கட்சிக்கு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. கட்சி துண்டு போட்டுருக்காங்க. எஸ், யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் அது. எஸ், ஒரு அரசியல்வாதிக்கு அப்படின்னா ஒயிட் தானே வந்து கெத்தா இருக்கும். அது வேட்டிக்கு போடுவாங்க, பேண்டல்ல போட்டுருக்காங்க. சரி, அதை விடுங்க. 1-on-1 இன்டர்வியூ வச்சிருக்காருங்க விஜய் அவர்கள். அதாவது மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கு. ஆமா. ஆனா அவங்க கட்சியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை பிரிச்சு 120 மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாவட்டத்துக்கு செயலாளர்கள் போட்டுருக்காங்க. ஃபுல்லா இறங்கி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாரு மீட்டிங். ஆமா, 120 பேருக்கு ஒரே நாள்ல இன்டர்வியூ முடிச்சிருக்காங்க. சரி, விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருப்பாரு? 2026 தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்டே இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி வந்து அடையறோம், கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. ஸ்ட்ராங் பண்ணி எப்படியும் வந்து ஆட்சி பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவிப்பு. நான் கட்சி பேர் சொல்லக்கூடாது, மாற்று கட்சின்னு சொல்லுங்க. சரி, மாற்று கட்சியில் இருக்கிற தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் இன்னைக்கு தங்களை வந்து திமுக இணைச்சிருக்காங்க. எங்க அண்ணா அறிவாலயத்துக்கு உடன்பிறப்புகள் தான் வருவாங்க, தம்பிகள் வந்திருக்காங்களா? தம்பிகளுக்கு மாற்று கருத்து இருந்ததால மாற்று கட்சியிலிருந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஓ, அதாவது என்டிகே, அதாவது மாற்று கட்சியிலிருந்து திமுக சேர்ந்திருக்காங்க. கட்சி பேரை சொல்லக்கூடாதுன்னு தானே முதல்வர் அவர்கள் தவிர்க்கிறாரு. ஃப்ளோல வந்துருச்சுங்க. சரியான கூட்டம் அண்ணா அறிவாலயத்துல வந்துட்டு மீட்டிங் அப்படியே தடப்படல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்ன காரணங்களுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிருச்சு. ஃபேஸ் ரியாக்ஷன், மேல பாக்குறாரு, ஒருத்தர் கீழே பாக்குறாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. மேடையில பேசின இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே எதுவுமே நாங்க பேச வேணாம், இனிமேல் எங்களுக்கு அதை பற்றி பெரியாரை பற்றி எல்லாம் கவலை இல்லை, பெரியாரை பற்றி தூற்றுவரெல்லாம் நீங்கள் பாற்றுக் கொள்வீர்கள், அதற்கு நீங்கள் இனிமேல் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். 200க்கு 200 தொகுதி ஜெயிக்க வேண்டும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, நீங்களாம் எப்படி அந்த கட்சியில் இந்த கட்சி வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆனால் உங்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வருவதற்கு சில தயக்கத்தோடு அங்கே அந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, உங்களுடைய நண்பர்களே இருப்பாங்க, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எடுத்து நீங்கள் எடுத்து சொல்லி அவங்க அத்தனை பேரையும் நம்முடைய கழகத்தில் இணைக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் நம்முடைய தலைவர் தகுந்த நேரத்தில் தருவார் என்று கூறிக்கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, வழக்கமா ஒரு மாற்று கட்சியில வந்து சேர்ந்தா எந்த கட்சி, எந்த ஊரு, நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுவாரு. இந்த வாட்டினா நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல பாஸ். 57ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம், ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. வளர்த்து விடணும். ஆமா, அந்த நேம் சொல்லிட்டா நாளைக்கு அவங்க மூணாவது பெரிய கட்சி வளர்ந்துட்டோம்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நேம் சொல்லிட்டாங்க வைங்க, உடனே அட்டென்ஷன் எல்லாம் அவங்க பக்கம் திரும்ப அதுக்கு தானே இவ்வளவு பேசுறாங்க அப்படிங்கிறது நினைக்கிறாரு. ஏதாச்சும் நல்ல அரசியல்ல மக்களுக்காக ஒர்க் பண்ண கட்சியா இருந்தா நாங்க பேர் சொல்லுவோம். அண்ணாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்று கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல தான் உண்மை. சரி, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்னங்க போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க? ஆபரேஷன் சக்சஸ்
நம்ம எப்படி ஆபரேஷன் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தோமோ அடுத்தது அந்த கட்சியில இருந்து அங்க ஒரு 3000 தாவேகால இருந்து அப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவர்தான் பேர் எந்த கட்சி பேர் சொல்ல இல்ல அந்த கட்சினா அதிமுக இருந்து எப்படி இங்க வருவாங்க? ஒரு இதுக்காக புதுசா வந்திருக்கதானே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கட்சியில இருந்துங்க இப்ப வந்து ஒரு 3000 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி மாவட்டத்துக்கு 3000 பேர் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா பார்த்தாச்சா தம்பி அப்படின்னு கேக்குறாரு. 3000 பேரா? இப்போ டிஸ்கஸ் பண்றத பார்த்தா ஒட்டுமொத்த பேர் திமுக கூப்பிடுவாங்க போல. பேசி இருக்கலாம் தெரியல. இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுக வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சீமான் அவர்கள் பதில் சொல்றாரு. ஆல்ரெடி அவங்கெல்லாம் கட்சி விட்டு தூக்கியாச்சுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்க. நாங்க விளக்கிட்டோம். இப்ப இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு பெரியார்னு, ஏன்னா அந்த பெரியாரை முன்னிறுத்தி அது ஒரு பின்னாடி ஒளிஞ்சிருக்க வேண்டிய தேவை திராவிடர்களுக்கு தேவைப்படுது. தூக்குனதாலதான் அவங்க எல்லாம் போய் அங்க சேர்ந்துருக்காங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூல்ல, அதனால அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுல சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் கூட கொஞ்சம் பேரை அனுப்பி வைக்கிறேன், சேர்த்துக்கிறேன். வேற ஏதாவது இந்த தேர்தல் யுத்தியை வகுக்கிறதுக்காக பீகார்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்க, அதே மாதிரி நார்த் இந்தியால இருந்து கூப்பிடுறீங்களே. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட சொல்றீங்கல்ல. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. பாத்தீங்களா? அவருக்கு தாங்க எந்த ஸ்ட்ரீட்ல எங்க லைட் எரியும், எந்த பம்புல எங்க தண்ணி வரும், எந்த டாப் திறந்தா அங்க காத்து வரும், எல்லாமே முடுக்கு சந்து பொந்துகள் எல்லாமே அவருக்கு தெரியுமாமா. அவரை கூப்பிடுங்க. அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஹரிஹர ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடுத்தது ஒரு தெருவுக்கு யாரோட பேரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆவேசமா ஆலோசனை சொல்றாரு. ரீசெண்டா முதல்வர் ஒரு மீட்டிங் ஒன்று போயிட்டு வந்துட்டார்ல, அதை தான் அண்ணன் மேற்கோள் காட்டி சொல்றாப்புல. எதுக்கு நீங்க அவர் பேர்லாம் வைக்கிறீங்க? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்கான், தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பேரை வை. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டன் ஒருத்தருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுங்க. என்ன சொன்னீங்க தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க? சரி, நாம் தமிழர்ல இருந்து நாம் தமிழர்ல இருந்து முன்னாடியே டிஎம்கேல சேர்ந்தாங்கல்ல, அதாவது அலுமினியா முன்னாடி அங்க இருந்தவர். நாம் தமிழர் காலேஜா ஸ்கூல் அங்க அலுமினிட்டீங்க. சரி, ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து பெரியார் இயக்கங்களில் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து இயக்குனர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார், பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்களால் கட்டப்பட்ட நாம் தமிழ் இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார், இளமலர்ந்தால் ஈழமலர் நின்று ஜெயலலிதாவின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினார், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பாவின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினாய், இப்போது குருமூர்த்தி RSS தோளில் நின்று சர்க்கஸ் காட்டுகிறாய். நான் குற்றச்சாட்டுகிறேன், ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் RSS அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். தமிழ்நாடு உங்க எல்லாரையும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் இங்க இருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு பாக்குது, வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இயக்குனர் சீமான் அவர்கள் நோட் பண்ணுங்க, இயக்குனர் இப்போ வந்து பழைய பேர் வந்துருச்சு, புது பேர்ல. பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சியில் தொடக்க காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர் சீமானை தவிர்த்து அனைவரும் வெளியேற்றாங்க. யாருமே இங்க இல்ல, நீங்க வேணா பரிசோதிக்கலாம். இன்னைக்கு சேர்ந்தவர்களே 8 மாவட்ட செயலாளர், 2 மண்டல செயலாளர், 1 மாநில ஒருங்கிணைப்பாளர், 6 சட்டமன்ற வேட்பாளர்கள், 2 பாராளுமன்ற வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. என்னைக்காவது சீமான் அவர்கள் வந்து அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தெருவா கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் இறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பாத்திருக்கீங்களா? அம்மா ஓட்டு போடுங்க தெருல படத்தை பாத்திருக்கீங்களா? அதற்கு மாறா வேன்ல 2 வீரவசனம் பேசுவாரு. எவனாவது கேள்வி கேட்டா கூட கேட்க கூடாங்க, தொண்டர்கள் சுத்தி நிற்பாங்க. பிரச்சாரம் என்ன மேடை பிரச்சாரமா இருக்கு. வீதிகள் இறங்கி ஒரு நாள் போய் பாத்திருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏன் திமுக வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகி சொல்றாரு. பாத்தீங்கன்னா கட்சி கொஞ்சம் தடம் மாதிரி போற மாதிரி தெரிஞ்சிருச்சுங்க எங்களுக்கு. அதனால பொசுக்கு நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம்ட்டாங்க. பொசுக்குன்னு வந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப நாளா பிளான் பண்ணி வந்த மாதிரிலாம் இருக்கு. தடம் மாறும்போது தடம் மாறிச்சா இல்லைன்னு கிராஸ் செக் பண்ணிட்டு வருவாங்க. நான் கட்சி தொடங்கின காலத்திலேருந்து உறுப்பினராக இருந்து 12 வருடம் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தேன். கடந்த 3 வருடமாக வந்துட்டு மண்டல செயலாளர், அதாவது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. 2 பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் முன்னாடி தொகுதி முழுவதும் பயணித்து சிறப்பாக களமாடி இருக்கேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் நானே போட்டியிட்டேன் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில். கடந்த 3 வருடமாக கட்சியோட நிலைப்பாடு வந்துட்டு தடம் மாறுற மாதிரி இருந்துச்சு. அதை பலமுறை தலைமைக்கு வலியுறுத்தி அதை வந்துட்டு சரி செய்கிற மாதிரி இல்லை தலைமை. அதனால் இதுக்கு மேலே பயணிக்கிறது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். பெரியார் மூலமாக தான் இவரை நமக்கு தெரியும். பெரியாரையே இவரே விமர்சிக்கும் போது அப்புறம் இவரை நாங்கள் விமர்சிக்க ரொம்ப நாள் ஆகாது. நம்ம மரியாதை நிமித்தமாக கடந்து போகிறோம். இவரை என்ன தவறு செஞ்சாலும் இவர் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட தலைமையில் தவிர்த்துட்டு போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்ற மாதிரி நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு.
அங்க போய் இபிஎஸ் அண்ணன் கிட்ட கேட்டா உடனே ஓகே ஆயிடும்ன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. எச் ராஜா அண்ணா அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. பாருங்க, நயினா நாயந்திரன் அப்படி சொன்னாரா? எதுக்காக உங்க வார்த்தைகளை அவர் வாயில போடுறீங்க? அவர் தெளிவா இப்ப காலையில கூட பேசியிருக்காரு எங்கிட்ட. காலையில கூட பேசினேன், ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுனீங்க? அப்படி கிடையாது, காலைல கூட பேசினேன், அப்படிலாம் இல்ல. இடியை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏடிஎம்கே ப்ரெஷரைஸ் பண்ணுதுன்னு அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கெல்லாம் தேவையில்லையா? கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா பேசினா போகுது. அதனால அவர் சொன்னது கூட்டணி வெப்பம்னு சொல்ல. ஏன்னா மாநிலத்தில் யாரும் கூட்டணி பற்றி முடிவு செய்ய முடியாது. நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் கருத்தை நாங்கள் தேசிய தலைமைக்கு தெரிவிக்க எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா முடிவெடுக்க வேண்டிய தேசிய தலைமை. மிஸ்டர் விஜய் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற சொன்னாரு, இப்ப வந்து மிஸ்டர் விஜய் அப்படிங்கிறார். விஜய் சரி சரி மெர்சல்ல இருந்தே அண்ணன் அவர் சொல்லுவார். மிஸ்டர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாங்க வந்து எதிரானவர்கள் இல்ல. அதில் நம்ம நண்பர் விஜய அவர் கூட போய் என்ன சொல்றார்? நான் முன்னேற்றத்திற்கு விரோதம் அல்ல, ஆனா இங்க பரந்தூர்ல கூடாதுங்க. நான் என்ன சொல்றேன், மிஸ்டர் விஜய் வந்து நீங்க எந்த இடம்னு செலக்ட் பண்ணி அங்க ஒரு 4000-5000 ஏக்கர் நீங்களே விவசாயிகள்கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. இப்போ எத்ராஜ் என்ன கேக்குறாரு, மேப் கேக்குறாப்ல விஜய் அவர்கள் கிட்ட. சரி, நீங்களே ஒரு நல்ல இடத்த படத்துல ஒரு மேப் ஒன்று போடுவாப்புல, அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த பார்த்து விவசாயி கிட்ட பேசி நடத்த வாங்கி கொடுங்க, நாங்க ஏர்போர்ட் கட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. டேபிள் கட்டிட்டு 5 குஞ்சு பாக்குறேன். அந்த மாதிரி மேப் வந்து கேக்குறாப்ல, நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க கட்டிப்போம் அப்படின்னு. செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறேன்னு சொல்றாரு, அங்க போய் பார்த்தா மலையை தூக்கி வைங்க நான் தூக்குறேன்றவார்ல, இந்த மாதிரி ஒண்ணு. நீங்க சொல்லிட்டீங்க விமான நிலையம் வேண்டும், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்லன்னு, அதனால செய்யுங்கன்னு கேட்கிறேன்.